இப்போ அந்த காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை திமுகவுக்கு எந்த நடுதலையும் கொடுக்கக்கூடாது, நடுதல் எதையும் இருக்கக்கூடாதுங்கிறதுல தெளிவா ப. சிதம்பரம் தன்னோட ரோலை வந்து திமுகவுக்கு பாதிப்பு இல்லாத வரையில செய்துட்டாரு. கொடுத்த ராஜ்யசபாவுக்கு பங்கம் இல்லாம விசுவாசத்தை காட்டிட்டாரு. அங்க சமூக நீதி எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஒரு ட்ரைபலை தான் மோடி சிஎம் ஆக்கியிருக்கிறாரும்பா. மத்திய பிரதேசல ஒரு யாதவை தான் ஆக்கியிருக்காருன்னு சொல்லுவான். ஸோ நீங்க இது வந்து 14லயும் 19லயும் தமிழ்நாட்டை நம்பி மோடி பிரதமர் ஆகல. இப்பவும் அப்படி இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அவ்வளவுதான். தமிழ்நாட்டுக்குள்ள இன்னும் இவங்க இப்படிதான் பேசுவாங்க. சீமான் பேசும்போது அதை சொன்ன ரவீந்திரன் துரைசாமி தான். மனச்சாட்சி உள்ள ஆளூர் ஷானவாஸோ ரவிக்குமாரோ ஃபாதர் ஜெகத் கஸ்பாரோ இன்னைக்கு இதை பேசக்கூடிய யாருக்காவது மனச்சாட்சி இருக்கா? சீமான் அதை சொல்லும் போது நீங்க சொன்னீங்களா? ஏன் சொல்லல? ஆளூர் ஷானவாஸ் அரசியல் அப்படிதான் இருக்கும். பாஜக மாநிலங்கள்ல முடிவு பண்ணிடுவாங்க. தமிழ்நாட்டுல அண்ணாமலை வேண்டாங்கிறாரு, சீமான் வேணுங்கிறாரு, ராமதாஸ் வேணுங்கிறாரு. இல்ல சீமான் அதை மக்கள் இயக்கமா உருவாக்கி பார்க்காரு தமிழ்நாட்டுல. அதுதான் சீமான் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலன்னா ராமதாஸ் இருக்க மாட்டாரு. சீமான் பெரிய டேஞ்சரா ஸ்டாலினுக்கு இருப்பாரு. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த ஊடகவியலாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி ஐயா தான் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தம்பி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் தம்பி. ஓகே சார், நம்மளுடைய பாரத பிரதமர் மோடிஜி வந்து இந்த காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையை பார்த்து இது வந்து ஒரு முஸ்லீம் லீகோட தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. அதாவது நாட்டை பிளவுபடுத்தும் தன்மையில உள்ள ஒரு தேர்தல் அறிக்கைங்கிறது தான் முஸ்லீம் லீக் ஜின்னா நாட்டை பிளவுபடுத்தணும் ஒரு அந்த அடிப்படையில சொல்றாரு. ஸோ இது நாட்டை பிளவுபடுத்தும்னு சொல்றாரு. என்றாலும் அதுல உள்ள சில பிரச்சனைகளை வந்து அவரு இப்போ இல்லைனாலும் கூட அது கவனத்துல கொள்வாரு. அதை அவர் எந்த இதையும் வந்து உதாசீனப்படுத்தக்கூடியவர் அல்ல. இப்பொழுது அதை வந்து அவுட்ரைட்டா ரிஜெக்ட் பண்றதுக்கு நாட்டை பிளவுபடுத்தக்கூடிய தேர்தல் இருக்கேங்கிற பாணியில சொல்றாரு. ஆனா அரசியல் விமர்சகர்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அதுல ஒரே ஒரு சரத்து வந்திருக்கு. அந்த சிறுபான்மையினருக்கான அந்த ஸ்காலர்ஷிப் வந்து அதுல ஒரு உள்ளடங்கி இருக்கு. அதை வச்சு பிரதமர் வந்து இப்படி சொல்றாரு அப்படின்ற ஒரு பார்வை வைக்கப்படுது. எப்படி பாக்குறீங்க? சிறுபான்மையினருக்குள்ள ஸ்காலர்ஷிப் கான்ஸ்டியூஷன் படி இருக்கிறது இடத்துல இருந்துட்டு தானே இருக்குது. சிறுபான்மை ரைட்ஸ் ஒன்றும் போகலையே. அவங்களே பஸ்வந்தா முஸ்லிம்ஸோட உரிமைகளை பேசுறாங்க. சிறுபான்மை தானே முஸ்லீம் ட்ரிபிள் டலாக்கு அதுல முஸ்லீம் பெண்களுக்கு ரைட்ஸை பற்றி பேசுறாங்க. அது அவுட்ரைட்டா சில இடங்கள் இருக்கத்தான் செய்யும். யோகி சில இதுகள் பேசுவாரு. பட் ஒரு நல்ல பரப்புல உள்ள வாக்கு உரிமை உள்ள எல்லாரையுமே வந்து அரவணைச்சுதான் ஒரு அரசு போக முடியும். பட் காங்கிரஸ் அப்பீஸ்மெண்ட் போகும்போது இவங்க ஆல் ஆர் ஈக்குவல்ங்கிற ஒரு இதுக்குள்ள போறாங்க. அப்படிதான் நான் பாக்குறேன். காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையில வந்து நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அது ஒரு பிரதமர் அவர்கள் சொன்னது ஒண்ணும் இல்ல. ஸ்டாலின் வந்து சிதம்பரத்துக்கு ராஜ்யசபா கொடுத்தாரு. ஸோ காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் உள்ள விஷயங்கள் வந்து ஸ்டாலினுக்கு எம்பரஸ்மெண்டா இருக்கக்கூடாது, ஸ்டாலினுக்கும் தோதா இருக்கணும், ஸ்டாலினும் அதை பேசக்கூடிய அளவுக்கு இருக்கணும்னு சொல்லி பண்ணி கொடுத்த ராஜ்யசபா சீட்டுக்கு பங்கம் இல்லாம ப. சிதம்பரம் கரெக்டா பண்ணிட்டாரு. ஸ்டாலினுக்கு வந்து முரண்பாடா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை இல்லை. ஒருக்கா 80ல காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்கும்போது எம்பி சுப்பிரமணியம் சம்பத்துக்கு ஆளு கலைஞர் ஒண்ணு சொன்னாருன்னா எம்பிஎஸ் வந்து டக்குன்னு அதுக்கு முரணாட்டே அந்த கூட்டணி மேல காங்கிரஸ் தலைவர் பேசுவார். அது ரொம்ப ஒரு எம்பராஸ்மெண்ட் அந்த அணிக்கு கொடுத்தது. இப்போ அந்த காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை திமுகவுக்கு எந்த நடுதலையும் கொடுக்கக்கூடாது, நடுதல் எதையும் இருக்கக்கூடாதுங்கிறதுல தெளிவா ப. சிதம்பரம் தன்னோட ரோலை வந்து திமுகவுக்கு பாதிப்பு இல்லாத வரையில செய்துட்டாரு. கொடுத்த ராஜ்யசபாவுக்கு பங்கம் இல்லாம விசுவாசத்தை காட்டிட்டாரு. ஆனா இப்ப காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வந்து ஒரு கதாநாயகன் அப்படின்றலாம் நம்மளோட முதலமைச்சர் சொல்றாரு. அதே போல விசிக அவனுடைய எம்எல்ஏ ஆளூர் ஷானவாஸ் சொல்றாரு தேர்தல் அறிக்கையிலேயே வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றுச்சு, அதுல வந்து அதுலயே பாஜகவனுடைய தோல்வி வந்து உறுதியாயிடுச்சு அப்படின்லாம் சொல்றாரு. சோ அந்த அம்சங்கள்லாம் எப்படி இருக்கு சார்? அந்த ஊர்ல இந்த இதுல சொல்றதுல எந்த தப்பும் இல்லை. அவங்க தான் இங்க டாமினண்டா இருக்கிறாங்க. 53% எடுத்திருக்கிறாங்க. ராகுல் காந்தி இங்க பிளஸ் தான். கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேட் ஆகும், அதிகார பலம் இருக்குன்னு நான் தான் 1000 முறை சொல்லிட்டேனே. இதை நீங்க மத்திய பிரதேசல போய் சொன்னா வந்து நாட்டை புலப்படுத்த வந்திருக்கிறியான்னு கேட்பான். ராஜஸ்தான்ல சொன்னா நீ பிரிவினைவாதிம்பான். சத்தீஸ்கர்ல சொன்னா இங்க சமூக நீதி எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஒரு ட்ரைபலை தான் மோடி சிஎம் ஆக்கியிருக்கிறாரும்பான். மத்திய பிரதேசல ஒரு யாதவை தான் ஆக்கியிருக்காருன்னு சொல்லுவான். ஸோ நீங்க இது வந்து 14லயும்
19 தமிழ்நாட்டை நம்பி மோடி பிரதமர் ஆகல. இப்பவும் அப்படி இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அவ்வளவுதான். தமிழ்நாட்டுக்குள்ள இன்னும் இவங்க இப்படிதான் பேசுவாங்க. ஆளுநர் ஷானவாஸ்னாலும் சரி, ரவிக்குமார்னாலும் சரி, முதல்வர் ஸ்டாலின்னாலும் சரி, தமிழ்நாட்டுக்குள்ள ஒயில் யுவாரின்றோம் பியர் ரோமன். தமிழ்நாடு ட்ரெண்ட் இதுதான், தமிழ்நாடு சென்டிமெண்ட் இதுதான். அதுக்கு தகுந்த அவங்க பேசுறாங்க. மற்றவங்க மாதிரி இதையும் மறுத்து பேசுறதுக்கு நான் தயாரில்லை. பையன் லார்ஜ் தமிழ்நாடு பாப்புலர் சென்டிமெண்ட் இதுதான். அதே போல சார், இப்போ இந்த சமூக நீதி இது சம்பந்தமா நீங்க வந்து காலங்காலமா நீங்க பேசிட்டு இருக்கீங்க. உங்களுடைய பல இன்டர்வியூஸ் நானும் கேட்டிருக்கேன். இதுல குறிப்பா அவங்க காங்கிரஸுடைய அந்த தேர்தல் அறிக்கையில வந்து அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு சீமான் பேசும்போது அதை சொன்ன ரவீந்திரன் துரைசாமி தான். மனச்சாட்சி உள்ள ஆளூர் ஷானவாஸோ, ரவிக்குமாரோ, ஃபாதர் ஜெகத் கஸ்பாரோ, இன்னைக்கு இதை பேசக்கூடிய யாருக்காவது மனச்சாட்சி இருக்கா? சீமான் அதை சொல்லும் போது நீங்க சொன்னீங்களா? ஏன் சொல்லல? ஆளூர் ஷானவாஸ் அரசியல் அப்படிதான் இருக்கும். நானும் கேட்கிறேன், காங்கிரஸ் ஏன் இதுவரை ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கல? எடுப்பேன்னு சொன்னதை நான் வரவேற்கிறேன். நான் ஃபார் இட். சித்தாராமையா வெளியிட்டதை வரவேற்கிறேன். நிதிஷ்குமாரை வரவேற்கிறேன். ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணுங்கிறதான் என் கருத்து. என் கொள்கையை யாருக்காகவும் எதுக்காகவும் சமரசம் பண்ணக்கூடியவங்க இல்லை. பட் சீமான் அண்ணன் சொல்லும் போது அன்னைக்கு மறைச்சிங்கல்ல, சீமான் அவ்வளவு கூட்டத்தை நடத்தினார்ல, அந்த கூட்டத்தை நடத்த விடாம பண்ணீங்கல்ல. இப்ப என்ன சொல்றீங்க? அதுதான் என்னோட பதில். இது ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவைங்கிற ஒரு பகுதி மக்கள் இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு காங்கிரஸ் இந்த இதுக்குள்ள வராங்க. ஓகே சார், இப்போ நீங்க வந்து பிரதமருடைய ஆதரவாளர்னு சொல்லி பல மேடைகளை சொல்லியிருக்கீங்க. ஸோ பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையிலேயே வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா சார்? ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு பீகார்ல ஆதரவு தான் தெரிவிச்சாங்க. யூபியில இவர் ஆதரவு தான் தெரிவிக்கிறாரு. தமிழ்நாட்டுல மட்டும் அண்ணாமலை எதிர்ப்பு தெரிவிச்சாரு. மாநில அளவுல என்ன முடிவோ அந்த முடிவுன்னு சொல்லிட்டாங்க. கேசவ பிரசாத் மௌரியா வந்து யூபியில ஆதரிக்கிறாரு. இப்ப நீட்டுக்கு வந்து மாநில அளவுலன்னு சொல்லிட்டாங்கல்ல. நீட்டுல மாநிலங்கள் முடிவு பண்ணி சொல்லிட்டாங்கல்ல தம்பி. அதே மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்ப பாஜக மாநிலங்கள்ல முடிவு பண்ணிடுவாங்க. தமிழ்நாட்டுல அண்ணாமலை வேண்டாங்கிறாரு, சீமான் வேணுங்கிறாரு, ராமதாஸ் வேணுங்கிறாரு. யூபியில கேசவ பிரசாத் மௌரியா வேணும்னு சொல்றாரு. பீகார்ல ஃபுல் ஆதரவையும் கொடுத்தது பாஜக. கிரிராஜ் சிங் ஆதரிக்கிறாரு, சுஷில் மோடி ஆதரிச்சாரு, சஞ்சய் ஜெய்ஸ்வால் ஆதரிச்சாரு. ஆந்திரா, கர்நாடகாவில் உங்களுக்கு ஆதரவு தான் கொடுத்தாங்க. காங்கிரஸ்ல உள்ள ஆட்கள் தான் வந்து வெளியிடக்கூடாதுங்கிறாங்க. சோ ஜாதிவாரி கணக்கெடுப்புல மாறுபட்ட கருத்து எல்லா கட்சிக்குள்ளயுமே இருக்கு. காங்கிரஸுக்குள்ளே இதை ஏத்துக்கிடாம கட்சியை விட்டு வெளியேறினவங்களும் இருக்காங்கல்ல, மத்திய பிரதேஷ் போன்ற இடங்கள்ல. அத உங்க சிவகுமார் அதை எதிர்க்கலன்னு சொல்லும் போது மல்லிகார்ஜுன கார்கே வெளிப்படையா சொன்னார, எல்லா கட்சியிலும் அப்பர் காஸ்ட் ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொன்னார. நான் வேணும்னு சொல்றேங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணுங்கிறதான் ரவீந்திரன் துரைசாமிக்கு கருத்து. கேசவ பிரசாத் மௌரியா யூபி டெப்டி சீஃப் மினிஸ்டர் பாஜகவுக்கு கருத்து, பீகார் பாஜகவினோட கருத்து, கர்நாடகா பாஜகவினோட கருத்து. இது வந்து நீட்ட காங்கிரஸ் மாநிலத்துக்கு மாநிலம் விட்ட மாதிரி, பாஜக மாநிலத்துக்கு மாநிலம் விட்டுட்டாங்க. தமிழ்நாட்டுல அண்ணாமலை வேண்டாங்கிறது அண்ணாமலைக்கு கருத்து. திமுக ஏன் சார் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறது வந்து நெருடல் காட்டுது? தொடர்ச்சியா அவங்க சமூக நீதி பேசுறாங்க. அது நீங்க என்ன காரணமா பாக்குறீங்க? அதை சீமான் தான் அதை கடுமையா விமர்சிக்காரு. வேற யாரும் அதற்கான காரணத்தை வந்து கடுமையா விமர்சிக்கல. ராமதாஸ் வந்து சில டைம் அதை மேலே இறகு போடும்பாரு, திடீர்னு இது பண்ணுவாரு. அதுக்கப்புறம் வந்து எடப்பாடி இங்க வரவே கூடாது, ஸ்டாலின் இருந்தாலும் பரவாயில்லங்கிற எண்ணத்துல அதை ரொம்ப பேச மாட்டாரு. சோ இது அவரோட கணிப்பு. சீமான் இதை ஒரு இஷ்யூவா எடுக்கிறார். தமிழர் ஒற்றுமை, யுனைடெட் வின், தமிழ் ஜாதிகள் ஒற்றுமைங்கிறதுல சீமான் இதை ஒரு இதாதான் எடுக்கிறாரு. பறையர் படையாட்சி ஒற்றுமைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவைங்கிறாரு. தேவேந்திர குல வேளாளர் ஒற்றுமைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவைன்னு சொல்றாரு. சோ சீமான் இதுல ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவைன்னு சொல்றாரு. அதுல அவரு ஸ்டாலின் வந்து அதை அப்படி தட்டி கழிக்கிற மாதிரி சொல்றாரு. நான் சொல்லிட்டேன், 2024 பிறகு 26க்குள்ள ஸ்டாலின் அதை எடுக்கணுங்கிறதா என்னோட செக்கா நான் ஸ்டாலினுக்கு வைக்கிறேன். 24 பண்ணணும்னு டாக்டர் ராமதாஸ் சொன்னாரு. அப்புறம் அவரே விட்டுட்டு போயிட்டாரு. 24க்குள்ள அவரே இது பண்ணல. அவருக்கு கூட்டணியில அண்ணாமலை அதுக்கு கட்டையை போடுறாரு. அப்போ ஸ்டாலின் இதை பயன்படுத்திக்கிட்டு நீங்க இதை சொல்லிக்கிட்டு அங்க போலாமான்னு ஸ்டாலின் கடைசியில் அதுல ராமதாஸ் அவுட்விட் பண்ணிட்டாரு. பட் சீமான் ஸ்டெடியா இருக்கிறாரு. சீமான் அதை பண்றாருங்கிறது எனக்கு திருப்தி. ஏன்னா நாம தான் ராமதாஸ் கிட்ட, நான் நகைமு அண்ணன் எங்க டீம் தான் ஃபர்ஸ்ட்ல இதுக்கு என்ன தீர்வுங்க போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு தீர்வுங்கிறத சொன்னோம். அத ராமதாஸ் அப்படிதான் லீடர் அவரு வெளிப்படுத்தினாரு. அதோட பிரெயின் நாம தான், நம்மளோட பிரெயின் சைல்டு தான்.
பட் அது ராமதாஸ் தான் பேரு. சீமான் எப்ப சொன்னாலும் எங்க ஐயா ராமதாஸ் சொன்னாரு, ஆனைமுத்து சொன்னாரு. ஆனைமுத்துக்கும் அந்த ஆனைமுத்தோட பிரெயின் ஷேடுன்னு சொல்லலாம். ஆனைமுத்தும் அதை தெளிவா சொல்லிட்டு இருந்தாரு. தேவைங்கிறதுல நம்ம கருத்துல சமநீதிக்காக இருக்கக்கூடிய நான் என்னைக்கும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். தேவைங்கிறது என்னோட இறுதியான நிலைப்பாடு. அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் கருத்துல இருந்து நான் இதுல மாறுபடுறேன். சோ அதுல எனக்கு என்னோட ஸ்டாண்ட் பாயிண்ட்ல நான் தெளிவா நிற்கக்கூடியவன் தான். இன்னைக்கு இதுக்குள்ள திமுகல வெங்கடேஸ்வரன் கமிஷனை வந்து மூப்பனார் போட்டிருந்தாரு 89ல. கலைஞர் சிஎம் ஆனதும் வெங்கடேஸ்வரன் கமிஷனை அபாலிஷ் பண்ணிட்டாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு தான் வெங்கடேஸ்வரன் கமிஷனை போட்டிருந்தாரு. கலைஞர் அபாலிஷ் பண்ணாருன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்தா திமுகவுல முத்திரையர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்கா, யாதவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்கா, விஸ்வகர்மாவுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்கா, இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் உள்ளுக்குள்ள வரும். எண்ணிக்கை குறைஞ்ச ஜாதி இவ்வளவு பிரதிநிதித்துவம் இருக்காங்களே எல்லாம் வரும். அப்போ அந்த எண்ணிக்கை அதிகம் உள்ள ஜாதி எல்லாம் எங்களுக்கு இவ்வளவு இடம் கொடு, அல்ல நாங்க திமுக விட்டு வெளியேறோம். வெற்றி பெற்றுட்டு இருக்கு திமுக அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாமலே. எடுத்தா இதுல வண்ணார், நாபிதர், குயவர் போன்ற ஜாதிகள்லாம் தமிழ்நாடு ஃபுல்லா பரவலா இருக்குன்னு வரும். அப்ப எங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு கருதுவான். அப்போ சீமான் தான் இதுல எல்லாம் வந்து லெஸ் பவர்ஃபுல் ஓபிசி, முத்தரையர், யாதவர், செங்குந்தர், விஸ்வகர்மா, பரவலா வாழக்கூடிய வண்ணார், நாவிதர், குயவர், ரொம்ப அடர்த்தியாயும் உரிய அதிகாரம் கிடைக்காம இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர், பறையர் போன்றவங்க, இவங்களுக்காக அவர் எடுத்து நிற்கிறாரு. சோ இத வந்து ஸ்டாலின் 26க்கு முன்ன அட்ரஸ் பண்ணலன்னா இதையே நாம் தமிழர் சீமான் பெரிய இஷ்யூவா எடுத்துருவாரு. இப்ப அவரே குறி வைக்கிறது பரவலா வாழக்கூடிய மன்னார் எடுத்துட்டோம்னா திமுக பேக் ஃபயர் ஆயிடுமா அப்படின்ற ஒரு கேள்வியும். அதனால கர்நாடகால நடந்த மாதிரி, பீகார்ல நடந்த மாதிரி 26க்கு உள்ள ஸ்டாலின் எடுக்கணுங்கிறது என் கருத்து. எடுத்துருவாருங்க என் நம்பிக்கை. ஸ்டாலின் இதை 26ல தட்டி கழிச்சாருன்னா சீமான் இதை ஸ்டாலினுக்கு எதிராட்டே திட்டமிட்டு ஸ்டாலின் தட்டி கழிக்கிறாருங்கிறது பெரிய இஷ்யூவாட்டு ஆக்கிடுவாரு. சோ 26ல தான் இது பெரிய இஷ்யூவாட்டு வர வாய்ப்பு இருக்கு. இப்போ சார், இப்போ காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில வந்து நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப ராகுல் வந்து இந்த ஓபிசி பாலிடிக்ஸை வந்து கச்சிதமா கொண்டு போறாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவருக்கு வேற வழி இல்ல. இந்துக்களை டிபேட் பண்ணணும்னா இதுதான் அவருக்கு வழி. முன்னாடியே அதை எடுத்திருக்கணும். 50% கேப்ப ரத்து பண்ணுவோம், ஜாதிவாரி கணக்குலாம் முன்னாடியே எடுத்திருக்கணும். இப்பதான் லேட்டா எடுத்திருக்காங்க. இப்ப இதன் மூலியமா வந்து ஒரு காங்கிரஸ் ஒரு மறுமலர்ச்சி பெறும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஓபிசி மக்களுடைய நம்பிக்கையா வந்து ராகுல் இருப்பாரான்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, நீங்க அது பாஜக நிறைய ஓபிசி தலைவர்களை வட இந்தியாவில வளர்த்து எடுத்துட்டாங்க. மோடியே ஒரு ஓபிசி தான். இப்போ வெறும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பேன்னு ஒரு நல்ல தேர்தல் அறிக்கை தான், நல்ல தீர்மானம் தான், தேவையானதுதான், நாட்டுக்கு அவசியமானதுதான். அதை சொல்றதுனால மட்டுமே வாக்குகள் குவிஞ்சிடாது. இல்ல, எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. உங்க எண்ணமும் அதுக்கு இருக்கணும். எனக்கு இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் இயக்கமா இருக்கான்ற ஒரு கேள்வி இருக்கு. மக்கள் வந்து புரிஞ்சிருக்காங்களா இது வந்து தேவை? இல்ல, சீமான் அதை மக்கள் இயக்கமா உருவாக்கி பார்க்காரு தமிழ்நாட்டுல. அதுதான் சீமான் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலன்னா ராமதாஸ் இருக்க மாட்டாரு. சீமான் பெரிய டேஞ்சரா ஸ்டாலினுக்கு இருப்பாரு. எடப்பாடி அதெல்லாம் பிடிக்காது. எடப்பாடிக்கு எதிராக தான் சீமானே சொல்றாரு. நானே எடப்பாடி அதுல எக்ஸ்போஸ் ஆயிருவாருன்னு நான் நம்புறேன். அதனால அவர் அதை மூச்சே விட மாட்டாரு. 100% கம்யூனிட்டிகளே புரிஞ்சுடுங்க, எடப்பாடி இதை பற்றி பேசலன்னா அந்த ஆதிக்கத்துக்கு சொந்தமான அரசியலுக்கு மொத்த உருவமா இருக்க ஒரு எடப்பாடி. அதனால எடப்பாடி இதுல தவிர்த்துட்டு பாத்துடலாம். சோ சீமான் வர்சஸ் ஸ்டாலின் தான் இது. ராமதாஸ் அதை கூடாதுன்னு சொல்லக்கூடிய அண்ணாமலை கூட கைகோர்த்துட்டாருன்னா அவருக்கு இது ஒன்றும் பெரிய மெயின் இஷ்யூ இல்லை. இது அதே போல நீங்க இன்னொரு விவாதத்துல கூட சொல்லியிருந்தீங்க, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமா வந்து சிலருக்கு வந்து அதிருப்தி ஏற்படும், குறிப்பா வந்து அப்பர் கேஸ்டுக்கு வந்து அதிருப்தி. அவங்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க வேற லைன்ல தான் அவங்க போவாங்க, நடக்க கூட நினைப்பாங்க. அதே நீங்க கூட சொல்லியிருந்தீங்க ஃபார்வர்டு கேஸ்டுக்கு வந்து இதன் மூலியமா அதிருப்தி ஏற்படலாம். அதே போல யாரெல்லாம் பட்டியல் இனத்தவர்களா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து யாரெல்லாம் இந்த சரத்து விலங்கலையோ அவங்களுக்குலாம் இது வந்து பெரிய அதிருப்தி ஏற்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. இது எப்படி அதை கொண்டு போவாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது இதெல்லாம் தமிழ்நாடு சென்ட்ரிக்கா பாக்குறதும் நார்த் இந்தியா சென்ட்ரிகேட் பாக்குறதும் வேறுபடுத்தி தான் பார்க்கணும். தமிழ்நாடு சென்ட்ரிக்கா இந்த இஷ்யூ நல்லா வர்றது, காங்கிரஸ் கட்சியே ஸ்டாலினை டிஃபெண்ட் பண்ணதுக்கு திணற வேண்டிய சூழ்நிலை 26ல வரலாம். மோடி தான் பிரதமரா வருவாரு. அவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் எடுக்கதா இருந்தா 24ல வந்தா 29 கிட்ட தான் போவாங்க. 4 வருஷம் சும்மா ஒன்றும் எடுக்க மாட்டாங்க. காங்கிரஸ் சொல்லிச்சுன்னு 29 வாக்குல தான் எடுப்பாங்கல்ல. ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது தவிர்க்க முடியாத அளவுக்கு சமூக புரட்சியாட்டு வந்து பல மாநிலங்கள்ல வந்துட்டு இருக்குது. அப்போ அந்த இடத்துக்குள்ள சீமான் வர்சஸ் ஸ்டாலின் தான். பிசி இடஒதுக்கீட்டிலே விஸ்வகர்மா,
கள்ளர், யாதவர் போன்ற சமூகங்களுக்கு உரிய இடம் கிடைக்கலங்கிறதெல்லாம் சீமான் வந்து டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. இந்த எலெக்ஷனை பயன்படுத்தலைனாலும் 26ல அதைத்தான் எடப்பாடி பெருசா இருக்க மாட்டார் 26ல. ஸ்டாலினுக்கு எதிராக சீமான் அதை தான் பயன்படுத்துவார். ஓகே சார், இப்போ நீங்க வந்து தொடர்ச்சியா அந்த அனாலிசிஸை வந்து சொல்லிட்டு வர்றீங்க மக்கள் மத்தியில. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸினுடைய மொத்த இந்தியாவினுடைய டோட்டல் எண்ணிக்கை என்னவா இருக்கும்னு சொல்லி நீங்க கணிக்கிறீங்க? இந்த முறை எதிர்கட்சியினோட அந்தஸ்தாவது அவங்க பெறுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எதிர்கட்சி அந்தஸ்து பெறுவாங்க. ஒரு பிரதான எதிர்கட்சி வரிசையில் இருப்பாங்க. இந்த கருத்து தருவாங்க. தெலுங்கானா சீட்டு வருது இல்ல, எவ்வளவு சீட்டு சார் நீங்க கொடுப்பீங்க காங்கிரஸுக்கு? காங்கிரஸுக்கு கொடுக்கறத விடுங்க. மோடி முன்ன விட 3வது முறை அதிக பெர்சன்டேஜா போட்டும் அதிக சீட்டும் பெற்று நேருவோட புகழ்பெற்ற பிரதமரா வருவாங்க. இது என் டிக்ளரேஷன் கொடுங்க. பிரசாந்த் கிஷோர் கூட அவர் மோடி பிராமணர் அல்லாதவர் பிரைம் மினிஸ்டரா இருக்காருன்னு வாயால வைத்தாலும் அடிச்சு விடுவாரு அந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டே. அதனால இவரை காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர் சொன்னா பிராமணர் எல்லாம் போட்டுருவாங்க, நம்ம வந்துடலான்னு கனவு காணக்கூடிய ஒரு பீகார்ல ஒரு பிராமணர் தலைமையில ஒரு ஆட்சி அமைச்சிடலாம், அது சக்தி ஆயிரலாம்னு நினைச்சாரு. ஒண்ணும் இல்லை, வேற வழி இல்லாம அவரே மோடி 300க்கு மேல வருவாருன்னு சொல்றாரு. 370 பிடிக்கிறது கஷ்டம்னு சொல்றாரு. பட் அவருக்கு கிரெடிபிலிட்டி ஆங்கில பார்க்கக்கூடியவர். நானும் என் கிரெடிபிலிட்டியை பார்க்கக்கூடியவன். டார்கெட் 370னாலும் கூட 2வது முறை வந்ததை விடவும் அதிகமா சீட்டு வந்து ஒரு சாதனையை மோடி படைப்பாரு, ஹாட்ரிக் வெற்றியை பெறுவாருங்கிறதுல எனக்கு மாறுபட்ட கருத்தே இல்லை. அதனாலதான் நம்ம ரிலாக்ஸ்டா நான் பேசிட்டு இருப்பேன். தமிழ்நாட்டை வச்சு வரல, தமிழ்நாட்டுல இங்க ஸ்டாலின் ஜெயித்துட்டு போறாரு, 1-2வது மோடிக்கு கொண்டு வர பார்ப்போங்கிற பாணியில நான் என்னோட வியூஸை வந்து சொல்லுவேன். பிராக்டிகலான வியூ, யதார்த்தமான வியூ. ஓகே, அப்போ 303 வந்து கிராஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு உங்களுடைய அனாலிசிஸ் சொல்லிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார் உங்களோட நேரத்தை. நன்றி தம்பி. நேயர்களுக்கு மிகுந்த நன்றி. தொடர்ந்து இணைந்தீர்கள் குக்கு செய்திகளுடன்.